கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறோம். இந்த ஆராதனை வேளை உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக அமைவதாக. இந்த நாள் தேவன் நமக்கு தந்த நாள். நாம் இதிலே மனமகிழ்ச்சியாய் இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் மனமகிழ்ச்சியோடு ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். தேவனுடைய பிரசனத்திற்குள்ளாக நாம் இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரு நல்ல சமாதானத்தை தர வல்லவராக இருக்கிறார். தேவன் தாமே இந்த நாளை உங்களுக்கு மனமகிழ்ச்சியின் நாளை ஆசீர்வாதமாக்கி தருவாராக. எத்தனை இழப்புகள், எத்தனை வியாதிகள் நமக்கு இருந்தாலும் உன்னத தேவன் நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறவர். அவர் நம்மோடு இருக்கும்போது அவர் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அன்றைக்கு ஆகாருடைய வாழ்க்கையிலே அவள் வனாந்திரத்தில் இருந்து கதறின போது ஆண்டவர் அவருடைய சத்தத்தை கேட்டு அவளுக்கு சொன்னதை நிறைவேற்றி கொடுத்தார். அதே தேவன் எத்தனையோ காரியங்கள் நாம் இழந்திருக்கலாம், எத்தனையோ கசப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம், நம்மை சுற்றி வனாந்திரம் காணப்படலாம். ஆனாலும் நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த உன்னதர் தேவர் நம்மோடு இருக்கிறார். நாம் மகிழ்ச்சியோடு நாம் துதித்து கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்போம். அது நம்முடைய வாழ்க்கைகளை உயிர்ப்பிக்கும். சபையில் நடக்கிற ஒவ்வொரு ஜெபங்களிலும் நீங்கள் உற்சாகமாக பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாறுதலை உண்டு பண்ணுவார். வருகிற வாரத்தில் அதிகமாக நாம் சபையை திறந்து விடுவோம். ஆகவே நாம் அதற்காக ஜெபிப்போம். நம்முடைய சபை அங்கத்தினர்கள் ஒவ்வொருவரும் பாதுகாப்பாக இருக்கும்படியாகவும், ஆசீர்வாதமாக இருக்கும்படியாகவும், பலத்தோடு இருக்கும்படியாகவும் நீங்கள் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அவர் நல்லவரே, என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே, என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கினவர், பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கினவர், தாழ்மையில் கிடந்த உன்னை தயவால் தூக்கினவர், தாழ்மையில் கிடந்த உன்னை தயவால் தூக்கினவர். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். அநாதையாய் திரிந்த அந்த ஆகாரின் ஜெபம் கேட்டார். அநாதையாய் அலைந்த அந்த ஆகாரின் ஜெபம் கேட்டார். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. இயேசுவின் முன் நடந்தால் நீ யோர்தானை கடந்திடலாம். இயேசுவின் முன் நடந்தால் நீ யோர்தானை கடந்திடலாம். விசுவாசம் உனக்கு இருந்தால், விசுவாசம் உனக்கு இருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம். அந்த எரிகோவை தகர்த்திடலாம்.
கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. 71ஆம் சங்கீதம். கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்தருளும். உமது செவியை எனக்கு சாய்த்து என்னை இரட்சியும். நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையுமாய் இரும். என்னை இரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே. நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாய் இருக்கிறீர். என் தேவனே, துன்மார்க்கனுடைய கைக்கும் நியாயக்கேடும் கொடுமையுள்ளனுடைய கைக்கும் என்னை தப்புவியும். கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர். நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். அநேகருக்கு நான் ஒரு புதுமையைப் போல் ஆனேன். நீரே எனக்கு பலத்த அடைக்கலமாய் இருக்கிறீர். என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும்போது என்னை கைவிடாமலும் இரும். என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் பேசி என் ஆத்மாவுக்கு காத்திருக்கிறவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி, தேவன் அவனை கைவிட்டார், அவனை தொடர்ந்து பிடியுங்கள், அவனை விடுவிப்பார் இல்லை என்கிறார்கள். தேவனே, எனக்கு தூரமாய் இராதேயும். என் தேவனே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். என் ஆத்மாவை விரோதிக்கிறவர்கள் வெட்கி அழியவும், எனக்கு பொல்லாப்பை தேடுகிறவர்கள் நிந்தையாலும் லச்சையாலும் மூடப்படவும் கடவர்கள். நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மேன்மேலும் உம்மை துதிப்பேன். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது இரட்சிப்பையும் சொல்லும். அவைகளின் தொகையை நான் அறியேன். கர்த்தராகிய ஆண்டவருடைய வல்லமையை முன்னிட்டு நடப்பேன். உம்முடைய நீதியை பற்றியே மேன்மை பாராட்டுவேன். தேவனே, என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர். இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதிலும் நரமயிரமுள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக. தேவனே, உம்முடைய நீதி உன்னதமானது, பெரிதானவைகளை நீர் செய்தீர். தேவனே, உமக்கு நிகரானவர் யார்? அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீ திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதங்களிலிருந்து ஏற பண்ணுவீர். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். என் தேவனே, நான் வீணையை கொண்டு உம்மையும் உம்முடைய சத்தியத்தையும் துதிப்பேன். இஸ்ரவேலின் பரிசுத்தரே, சுரமண்டலத்தை கொண்டு உம்மை பாடுவேன். நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும். எனக்கு பொல்லாப்பை தேடுகிறவர்கள் வெட்கி லச்சை அடைந்தபடியால் நாள்தோறும் என் நாவு உமது நீதியை கொண்டாடும். ஆமேன். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான். நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானையா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது,
மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது நிர்மூலமாகாமலே. இதுவரை காத்தீரையா பலவீன நேரங்களில். உன் கிருபை தாங்கினதையா என் அரணம் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. என் அரணம் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானையா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவேன். ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பேன். உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவேன். ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பேன். உமது அடிமை நானையா எனது ஜீவன் நீரையா. நான் நம்பும் கேடகம் நீரே எனது கோட்டை நீரையா. என் கோட்டை என் துர்கம் நான் நம்பும் கேடகம் நீரே. என் கோட்டை என் துர்கம் நான் நம்பும் கேடகம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. கிருபை இல்லாம வாழ முடியாதையா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தை நாம் செய்து இந்த செய்தியை ஆரம்பிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு தருகிற நேரங்கள், காலங்கள், தருணங்கள் எல்லாவற்றிற்காகவும் நன்றி அப்பா. நாங்கள் இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரே நீங்கள் என்ன எங்களுக்கு சொல்ல விரும்புகிறீங்க என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு ஆண்டவரே நாங்கள் சபையாக சேர்ந்து இருந்து ஆண்டவரே செயல்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே பல நெருக்கங்கள் மத்தியிலும் பல போராட்டங்கள் மத்தியிலும் ஆண்டவரே எங்களை நீங்கள் கைவிடவில்லை. ஆண்டவரே இந்த நாள் மட்டும் வழி நடத்தி வந்திருக்கிறீங்க. தொடர்ந்து வழி நடத்த நீங்கள் போதுமானவராக இருக்கிறீங்க அப்பா. எல்லா பொறுப்பையும் நம்முடைய கருத்து தருகிறேன். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒரு பெரிய ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒரு விடுதலையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீங்கள் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எல்லா பொறுப்பையும் நம்முடைய கருத்து தருகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவஜனமே, இந்த நாட்களில் பல தேசங்களில் பல தலைவர்கள் குழம்பி போயிருக்கிறதை நாம் காண முடிகிறது. தேசத்தில் செல்வாக்கு இருக்கிறது, செழிப்பு இருக்கிறது, எல்லா காரியங்களும் இருக்கிறது. ஆனால் இந்த சூழ்நிலைகளில், இந்த வித்தியாசமான சூழலில் என்ன செய்வது என்று அவர்களுக்கு தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் என்ன செய்யலாம், ஜனங்களை எப்படி வழிநடத்துவது, ஜனங்களிடத்தில் என்ன சொல்லுவது, ஜனங்கள் கேட்கிற கேள்விகளுக்கு நாம் எப்படி பதில் சொல்வது, எப்படி இந்த காரியங்களை தடுப்பது என்று தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு இருண்ட காலமாக காணப்படுகிறது. ஒரு இருண்ட காலமாக
காணப்படுகிறது. ஏனென்றால் ஏன் இருண்ட காலம் என்று சொல்லுகிறேன் என்றால், யாருக்கும் என்ன செய்வதென்று தெரியவில்லை, எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று தெரியவில்லை, என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று தெரியவில்லை, என்ன கேள்வி எழுப்ப வேண்டும் என்று தெரியவில்லை, நாளைக்கு என்ன நடக்கப் போவது என்று தெரியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் வாழ்கிறதுனால்தான், இப்படி ஒரு நேரத்தில் இருப்பதால் தான் இருண்ட நாட்கள் என்று நான் சொல்லுகிறேன். நம்ம சபை சரித்திரத்தில் பார்க்க போனோம் என்றால், 4ஆம் நூற்றாண்டில் கூட, சபை சரித்திரத்தில் 4ஆம் நூற்றாண்டில் பஞ்சம், போர், இந்த சூழலில் ஜனங்கள் வாழ்கிறார்கள். அவர்கள் மத்தியில் கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். அப்போது கூடுதலாக வியாதியும் பரவுகிறது. ஒரு பிளேக் அப்படியே பரவுது. அப்போது பஞ்சம், பட்டினி, போர், வியாதி, இது எல்லாம் சேர்ந்து வந்தபோது ஜனங்கள் மிகவும் நிலை குலைந்து போய்விட்டார்கள். சபை சரித்திரத்தில் 4ஆம் நூற்றாண்டில் இது நடந்தது. அப்போது அந்த பட்டணம், அந்த சிசேரியா பட்டணத்திலிருந்து நிறைய ஜனங்கள் என்ன பண்ண ஆரம்பித்து விட்டார்கள் என்றால், ஓடிப்போக ஆரம்பித்து விட்டார்கள். தப்பித்து வெளியே வேறு இடங்களுக்கு சென்று தஞ்சம் புகுந்து கொள்ள அவர்கள் என்ன பண்ணி கொண்டார்கள், அந்த இடத்தை விட்டு போய்விட்டார்கள். ஆனால் கிறிஸ்தவர்கள் மாத்திரம், சபை சரித்திரத்தில் இது குறிப்பிடப்பட்டது இருக்கிறதுனால் நான் இதை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். கிறிஸ்தவர்கள் மாத்திரம் அங்கேயே தங்கி இருந்தார்கள். தங்கியிருந்து வியாதியினாலும் வறுமையினாலும் கஷ்டப்படுகிறவர்களுக்கு, அவர்கள் வேறு மதத்தில் இருந்தவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கெல்லாம் உதவி செய்கிறவர்களாக இருந்தார்களாம். அவர்களுக்கெல்லாம் உதவி செய்கிறவர்களாக இருந்தார்களாம். இதை பார்த்த அநேகர் ஆச்சரியப்பட்டார்களாம். இவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் உதவி செய்யவில்லை, இவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் நல்லவர்களாக இருக்கவில்லை, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கும், அதாவது கிறிஸ்தவர்களை எதிர்த்தவர்களுக்கும் இவர்கள் நல்லவர்களாக இருக்கிறார்களே என்று பார்த்து ராஜாக்கள் எல்லாம் அதிசயப்பட்டார்களாம். அநேக கிறிஸ்துவை அறியாத ராஜாக்களும் இந்த முறையை கையாள விரும்பினார்களாம். சில வருடங்கள் கழித்து இந்த முறையை, கிறிஸ்தவர்கள் செய்த இந்த முறையை அவர்களும் வழிமுறைக்கு கொண்டு வர முயற்சி செய்தார்கள் என்று அந்த சபை சரித்திர புத்தகத்தில் ஏசுபியஸ் எழுதின அந்த புத்தகத்தில் பதிவிடப்பட்டிருக்கிறது. ஜூலியன் ரிங்காட், இவர் ஒரு ஜெர்மன் தேசத்தை சேர்ந்தவர். தேவஜனமே, ஜூலியன் ரிங்காட் இவர் பஞ்சகாலத்தில் ரொம்ப வறுமையான நாட்களில் வாழ்ந்தவர், ரொம்ப மோசமான நாட்களில் வாழ்ந்தவர். இவர் என்ன பண்ணுறாருனா 1636 அப்போது அந்த நாட்களில் பஞ்சம், நோய், போர் இதெல்லாம் இருக்கிறது. இவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர், அவருக்கு ஊழியம் செய்கிறவர், அவரை விசுவாசிக்கிறவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ளவர். இவர் என்ன பண்ணுறாருனா அந்த நாட்களிலும் ஜனங்களுக்கு உதவி செய்கிறவராக இருந்தாராம். அதாவது பஞ்சம் ரொம்ப மோசமாக இருந்துதான். ரொம்ப மோசம்னா ரொம்ப மோசமாக இருந்தான். ஒரு செத்த காகத்தோட மாம்சத்தை சாப்பிட ஒரு தெருவில் 30-40 பேர் சண்டை போட்டு கொண்டு இருப்பார்களாம். ஒரு தெருவில் ஒரு செத்த காகத்தோட மாம்சத்தை சாப்பிட்டு தங்கள் வயிற்று பசியை தீர்த்து கொள்ள 30-40 பேர் சண்டை போட்டு கொண்டு இருப்பார்களாம். அப்படிப்பட்ட காலத்தில், பொல்லாத காலத்திலும் இவர் ஆண்டவருக்கு சாட்சியாக இருந்து ஜனங்களுக்கு உதவி செய்து அவர்களுக்கு தன்னால் கூடிய வரை அவர்களோடு அன்பாய் பழகி அவர்களுக்கு உதவி செய்து
தன்னுடைய காரியங்களையும் கவனித்து வாழ்ந்தார். இவர் நல்ல பாடல்களை எழுதுகிறவர். அப்படிப்பட்ட காலத்தில் அவர் ஒரு பாடலை எழுதினார். தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எப்படிப்பட்ட காலத்தில்? பயங்கரமான பொல்லாத காலத்தில், இருண்ட காலம் என்றே சொல்லலாம். பஞ்சம், பசி, நோய், போர் எப்படி இருக்கும் என்று பாருங்கள். அப்படிப்பட்ட காலத்தில் இந்த தேவ மனிதன் தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி பாடலை எழுதினார். பாடலை மட்டும் எழுதினவர் மாத்திரமல்ல, பரிசுத்தமாய் மட்டும் வாழ்ந்தவர் மாத்திரமல்ல, பிறருக்கு உதவி செய்கிறவராகவும் நன்மை செய்கிறவராகவும் இருந்தார். ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அந்த வசனம் அழகாக சொல்லுகிறது, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இன்னொரு விசை வாசிக்கிறேன் தேவஜனமே. ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். நம்பிக்கை இருக்குது, நம்ம ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அந்த நம்பிக்கையில் நீங்கள் என்ன பண்ணணும்? சந்தோஷமாக இருக்கணும். என் தேவன் இருக்கிறார், என்னை கவனித்து கொண்டிருக்கிறார், அவர் என்னை காண்கிறார், அவர் என் தேவைகளை சந்திக்க போதுமானவராக இருக்கிறார், அவர் என்னை வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார், அவர் எனக்கு சொன்ன காரியங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில் நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இருண்ட காலம் என்று சொல்லி கொண்டிராதபடிக்கு நாம் தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையில் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். உபத்திரவங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, ஏமாற்றங்கள் வரும்போது, மனக்கசப்புகள் வரும்போது, சூழ்நிலைகள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும்போது நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக சொல்கிறார், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஜெபத்திலே என்ன பண்ண வேண்டுமாம்? உறுதியாய் தரித்திருக்க வேண்டுமா. இந்த 3 காரியங்களை அழகாக சொல்லுகிறார். இன்னொரு நான் வாசிக்கிறேன். இன்னொரு விசை, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். தேவஜனமே, இன்றைக்குள்ள தேவ செய்தியின் தலைப்பு மறுரூபம் ஆகுங்கள். பி டிரான்ஸ்ஃபார்ம்ட். ஆங்கிலத்தில் பி டிரான்ஸ்ஃபார்ம்ட், தமிழில் மறுரூபமாகுங்கள். சங்கீதம் 51ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். தேவனே சுத்த இருதயத்தை, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். சங்கீத புத்தகத்தில் இது எழுதப்பட்டிருக்கிறது. 51வது அதிகாரம் 10வது வசனம், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் சொல்கிறார். சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், ஒரு நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே என்ன பண்ணுங்க? புதுப்பிங்க. தேவனே எனக்கு ஒரு சுத்த இருதயத்தை சிருஷ்டிங்கப்பா, ஒரு நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பிங்க. உள்ளத்தில் ஒரு நிலைவரமான ஒரு நிலையான ஆவியை தாங்க, சுத்த இருதயத்தை சிருஷ்டிங்க. இதான் மறுரூபமாக்கப்படுவதற்கு அடையாளங்கள். மறுரூபமாக்கப்பட நாம் பிரயாசப்பட வேண்டும். மறுரூபமாக்கப்படுதல் மிகவும் முக்கியமானது. ஆண்டவரை ஆராதிக்கிற ஜனம் நாம் மறுரூபமாக்கப்பட நாம் பிரயாசப்பட வேண்டும். சில காரியங்களை நான் உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். 3 முக்கியமான காரியங்கள். முதலாவது, புத்தியுள்ள ஆராதனை. மறுரூபமாக்கப்படுவதற்கு புத்தியுள்ள ஆராதனை, ப்ராப்பர் வொர்ஷிப், புத்தியுள்ள ஆராதனை. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அப்படி இருக்க சகோதரரே,
நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இன்னொரு இசை வாசிக்கிறேன் தேவஜனமே. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அழகாக சொல்லுகிறார். உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க சொல்கிறார். பரிசுத்தமும், நன்றாக கவனிக்க வேண்டும், பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான, தேவனுக்கு பிரியமுமான, பரிசுத்தமும் வேண்டும், தேவனுக்கு பிரியமும் வேண்டும். தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? சப்மிட் பண்ண வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். உங்கள் சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான வகையில் உங்கள் சரீரத்தை என்ன பண்ண வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனுடைய, அவர் சொல்கிறார், தொடர்ந்து சொல்கிறார், தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்போது இந்த புத்தியுள்ள ஆராதனை அது எப்படிப்பட்டது? பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான, தேவனுக்கு பிரியமுமான, பரிசுத்தமாகவும் தேவனுக்கு பிரியமுமான இந்த ரெண்டு காரியம், இந்த ரெண்டு காரியம், இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். பரிசுத்தமும் வேண்டும், தேவனுக்கு பிரியமுமான ஒரு வாழ்க்கை. இதை நாம் ஒரு இடத்துல நம்முடைய சரீரத்தை நாம் இப்படி நாம் சப்மிட் பண்ண வேண்டும். இது இப்படிப்பட்ட ஆராதனை ஒரு புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லுகிறார். மத்தேயு 19ஆவது அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். 16ஆவது வசனத்திலிருந்து 21ஆவது வசனத்தில் வரைக்கும். அதில் ஒரு பெரிய செல்வந்தன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து ஒரு கேள்வியை கேட்கிறான். ஆண்டவரே, நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் பல கேள்விகளை கேட்கிறார். அதற்கெல்லாம் அவன் பதில் சொல்லிவிடுகிறான். இதெல்லாம் நான் செய்து விடுகிறேன், இதெல்லாம் நான் செய்து விடுகிறேன், இதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே நான் செய்து விடுகிறேன் என்று சொல்கிறான். நல்ல பரிசுத்தமான வாழ்க்கை. ஆனால் 21ஆவது வசனத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை அவனிடத்தில் பிச் பண்ணுறார். 21ஆவது வசனம் மிகவும் கவனமாக கவனிங்க. இந்த 21ஆவது வசனத்தில் நீங்கள் நன்றாக கவனிங்க. நான் வாசிக்கிறேன். மத்தேயு 19:21. நீ பூரண சற்குணனாக இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விட்டு தரித்திரருக்கு கொடு. அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். இன்னொரு வாசிக்கிறேன். நீ பூரண சற்குணனாக இருக்க விரும்பினால், நீ பூரண சற்குணனாக இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விட்டு தரித்திரருக்கு கொடு. உனக்கு உண்டானவைகளை விட்டு என்ன பண்ண சொல்கிறாரு? அதை விட்டு தரித்திரருக்கு கொடு. அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். எவ்வளோ உண்மையான வார்த்தைகள், மிகவும் பவர்ஃபுல்லான வார்த்தைகள் சொல்கிறார். அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை நீ என்ன பண்ணி வா? பின்பற்றி வா. முதல்ல உன்னை ஃப்ரீ பண்ணிக்கோ. உன்னிடத்தில் இப்போது பரிசுத்தம் இருக்கிறது, அது நல்லது. எல்லா காரியங்களையும் நீ, எல்லா பிரமாணங்களையும் நீ பின்பற்றி வருகிறாய். ஒரு நல்ல ஒரு மனிதன் நீ. ஆனால் உனக்கு உண்டானவைகளை, உனக்கு இருக்கிற செல்வங்களை, உனக்கு உண்டானவைகளை விட்டு தரித்திரருக்கு கொடு. தரித்திரத்தில் தவிக்கிறவங்களுக்கு கொடு. அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். நீ அப்படி கொடுக்கும்போது உனக்கு கெடுதல் வராது. பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். நீ அப்புறம் நீ என்ன பண்ணு? நீ என்னை பின்பற்றி வா. பின்பு என்னை நீ என்ன பண்ணு? பின்பு என்னை பின்பற்றி வா என்று அவர் சொல்கிறார்.
எதுக்கு? நீ பூரண சற்குணனாக இருக்க விரும்பினால், நீ பூரண சற்குணனாக இருக்க விரும்பினால், நித்திய ஜீவனை அடைய விரும்பினால். அதை பாருங்கள், அதான் அவர் விரும்புகிற ஆராதனை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான, பரிசுத்தமும் இருக்க வேண்டும், தேவனுக்கு பிரியமான காரியங்களும் நம் வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். நம்முடைய சரீரத்தை அப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும். பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அதை அவர் மிகவும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எல்லாரிடத்திலும் எதிர்பார்க்கிறார். எல்லா கிறிஸ்தவர்களிடத்திலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பரிசுத்தம் இன்றைக்கு நிறைய பேரிடத்தில் இருக்கிறது. சொல்லுகிற காரியங்களை கேட்டு அவர்கள் அந்த வேதத்தை வாசித்து வேதத்தில் உள்ள காரியங்களை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். ஆனால் தேவனுக்கு பிரியமான ஒரு காரியத்தை அவர்கள் செய்கிறார்களா? தேவனுக்கு பிரியமான காரியம் எது? அவர் எதிர்பார்ப்பதை செய்வது, அவர் எதிர்பார்க்கிற காரியங்களை செய்வது, அதுதான் தேவனுக்கு பிரியமான காரியம். தேவஜனமே, நாம் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான காரியத்தை நாம் செய்வோம் என்றால் நமக்கு பாக்கியம் உண்டாகும். அது ஒரு நல்ல ஒரு ஒரு புத்தி உள்ள ஒரு ஆராதனையாக இருக்கும். அது மறுரூபம், அது நம்மை மறுரூபமாக்கும், அது நம்மை மறுரூபமாக்கும். இரண்டாவதாக, பி a man of integrity. நல் மனசாட்சியும் நேர்மையும் உள்ளவனாயிரு. நல் மனசாட்சி நேர்மையுள்ளவனாயும் இரு. நல் மனசாட்சியும் நேர்மையும் உள்ளவனாயிரு. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீதிமொழிகள் 20:7. 7ஆம் வசனத்தில் இப்படியா சொல்லுகிறது. நீதிமொழிகள் 20:7, நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாயிருப்பார்கள். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாயிருப்பார்கள். எப்படி நடக்கிறானா நீதிமான்? தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவன் உத்தமத்திலே நடக்கிறான். நல்மனசாட்சி, நேர்மை, அவன் உத்தமத்திலே நடக்கிறான், நல்மனசாட்சியுடையவனாக இருக்கிறான், நேர்மை உள்ளவனாக இருக்கிறான். அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருப்பார்கள். அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் எப்படி இருப்பார்களாம்? பாக்கியவான்களாக இருப்பார்களாம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்க என்றால், யோசேப்பு மரியாள், யோசேப்புக்கு தேவதூதன் வந்து சொப்பனத்தில் பேசுகிற சம்பவம் அங்கே இருக்கிறது. அந்த மத்தேயு 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நான் உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். மத்தேயு 1:19, அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். நல்லா கவனிக்க வேண்டும். அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் நீதிமான். ஆனால் என்ன பண்ணுறான்? மரியாள் அவளை அவமானப்படுத்தாமல், அவனுக்கு முன்குறிக்கப்பட்ட பெண். ஆனால் அந்த குறிக்கப்பட்ட காலத்துக்கு முன்பாகவே கர்ப்பமாகிவிட்டால், அவனுக்கும் அவளுக்கும் ஒரு உறவு வரும் முன்னாக, திருமணத்துக்கு முன்பாகவே அவள் கர்ப்பமாகிவிட்டாள் என்றது அவனுக்கு தெரிந்தவுடன் அவன் என்ன பண்ணுறான்? அவன் பயந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ணி என்ன பண்ணுறான்? அவன் இவளை ரகசியமாக என்ன பண்ண வேண்டும்? தள்ளிவிட வேண்டும். ரகசியமாக என்ன பண்ண வேண்டும்? தள்ளிவிட வேண்டும். இவளை அவமானப்படுத்தக்கூடாது. அவமானப்படுத்தாமல் இவளை ரகசியமாய் தள்ளிவிட வேண்டும் என்று அவன் என்ன பண்ணுகிறான்? மனதிலே அவன் திட்டம் பண்ணுறான். அப்பொழுது
அப்படி அவன் திட்டம் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் தேவதூதன் வந்து என்ன பண்ணுறான், அவன் சொப்பனத்தில் வந்து யோசேப்பிட்ட பேசுகிறார். அங்கே நீ என்ன பண்ணுற, நீ இது மாதிரி யோசிக்கிற, அதை செய்யாத, அவளிடத்தில் பிறக்கிற குழந்தை அவர் இயேசு என்று நீ பேரிட வேண்டும், அவர் உலகத்தின் இரட்சகர் என்று எல்லா டீட்டெயில்ஸையும் அவனுக்கு சொன்ன உடனே அவன் அதை ஏற்றுக்கொண்டு அவளை தள்ளிவிடாமல் திருமணத்துக்கு முன்பாகவே அவள் கற்பம் தரித்து விட்டால் ஜனங்கள் பார்க்கிறார்கள், மிகவும் கேவலமாக பேசுவார்கள், எல்லாம் மோசமாக பேசுவார்கள், கேலி செய்வார்கள், கிண்டல் செய்வார்கள். ஆனாலும் இவன் நீதிமான், அந்த இடத்துல ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய இவன் என்ன பண்ணுறான், தன்னை ஒப்பு கொடுக்குறான் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய. அவருடைய வார்த்தையின்படியே அவளை தள்ளிவிடாமல் அவரை ஏற்றுக்கொண்டு, அதுக்கு அடுத்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், மத்தேயு 1:18-25 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அதில் உள்ள சம்பவம் உங்களுக்கு நேர்த்தியாக அழகாக புரியும். அவன் அவளை தள்ளிவிடவில்லை, அவள் சொன்னபடியே குமாரனை பெரும் அளவும் அவளோடு இருக்கிறான், அவளை பத்திரமாக பாதுகாத்து கொள்கிறான், அவளுக்கு அவன் எந்த தீங்கும் செய்யவில்லை. அந்த குழந்தை பிறந்த பிறகு தேவதூதன் சொன்னபடியே அவருக்கு இயேசு என்று பெயரிடுகிறான். நேர்மை, நல்மனசாட்சி, இது மறுரூபமாக்கும், நம்மை மறுரூபமாக்கும். நேர்மையும் வேண்டும், நல்மனசாட்சியும் வேண்டும். தேவஜனமே, பி அ மேன் ஆஃப் இன்டெகிரிட்டி. இன்டெகிரிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நேர்மை, மனசாட்சி, இந்த காரியம் நமக்குள் காணப்படும் என்றால் நாம் மறுரூபமாக்கப்பட்டவர்களாக இந்த சமுதாயத்துக்கு நாம் இருப்போம். சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம், பெரிய எழுப்புதலை கொண்டு வருவோம். அதன் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும். 1 பேதுரு 3:16 இப்படியாக சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூசிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல்மனசாட்சியுடையவர்களாயிருங்கள். இன்னொரு விஷயம் வாசிக்கிறேன். கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூசிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சியுடையவர்களாயிருங்கள். அழகாக சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூசிக்கிறவர்கள், அதாவது உங்கள் நல்ல நடக்கையை தூசிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில், நீங்கள் மோசமானவங்க, நீங்கள் அருவருப்பானவங்க, நீங்கள் கெட்டவர்கள் என்று சொல்லுகிற விஷயத்தில் அவர்கள் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சி உடையவர்களாயிருங்கள். நல் மனசாட்சி உடையவர்களாக இருங்கள். நல்மனசாட்சி, நேர்மை. எந்த சூழ்நிலையிலும் ஜனங்கள் ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக எழும்புவார்கள், பல கேள்விகளை கேட்பார்கள், பல தூஷணமான காரியங்களை சொல்வார்கள். ஆனால் நீங்கள் மிகவும் கவனமாக இருந்து உங்கள் நல்ல நடக்கையை நீங்கள் காத்து கொள்ள வேண்டும். நல் மனசாட்சி உடையவர்களாக இருக்க வேண்டும். இப்படி இருப்பீர்கள் என்றால் தேவஜனமே, தேவனுடைய நாமம் மகிமைப்படும். யூ கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம்ட். நீங்கள் மறுரூபமாக்கப்படுவதற்கு இது வழிவகுக்கும். நீங்கள் மறுரூபமாக்கப்படுவதினால் ஜனங்களுடைய வாழ்க்கை உங்களை பார்த்து அவர்களுடைய வாழ்க்கை மறுரூபமாக்கப்படும். தேவனுடைய நாமம் மகிமைப்படும். மூன்றாவதாக செல்ஃப் அவேர்னஸ். மூன்றாவதாக மறுரூபமாக்கப்படுவதற்கு தேவையான காரியம் செல்ஃப் அவேர்னஸ், சுய விழிப்புணர்வு. இது மிகவும் அவசியம். நீதிமொழிகள் 4:23 எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊட்டு புறப்படும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊட்டு புறப்படும். அழகாக சொல்லுகிறார் நீதிமொழிகளில்.
4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை நீ என்ன பண்ணு, காத்துக்கொள். எல்லா காவலோடும் நீ உன்னால் எப்படிலாம் கூடுமோ அப்படியெல்லாம் நீ என்ன பண்ணு, உன் இருதயத்தை காத்துக்கொள். ஏன்? அதனிடத்தினின்று ஜீவ ஊட்டு புறப்படும். அதிலிருந்து ஜீவ ஊட்டு என்ன பண்ணுமாம், புறப்படுமாம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 30-31 வசனம், இதில் பவுலும் சீலாவும் அவருடைய சம்பவம் இதில் வருகிறது. 30வது வசனம் வாசிக்கிறேன். அவர்களை இது 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 பேக்ரவுண்ட் உங்களுக்கு சொல்லினா, பவுலும் சீலாவும் சிறையில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். அவர்களை சிறையில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் ரொம்ப வேதனையோடு இருக்கிறார்கள். ஆனாலும் அந்த வேதனை மத்தியில் அவர்கள் சோர்ந்து போய்விடாமல், மனம் தளர்ந்து போய்விடாமல் அவர்கள் ஆண்டவரை துதித்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது சிறைச்சாலையின் கதவுகள் எல்லாம் என்ன பண்ணுவது, உடைக்கப்பட்டு இவர்களை கட்டி வைத்திருக்க கயிறுலாம் அறுந்து போயிடுது. இங்கே அவர்கள் கூட இருந்த சிறை கைதிகள் எல்லாம் தப்பித்து ஓடிவிட்டார்கள். இவர்கள் 2 பேருடைய கையில் கட்டப்பட்ட இந்த கயிறெல்லாம் அறுந்து விட்டது. சிறைச்சாலை கதவுகள்லாம் உடைந்து விட்டது. அப்போ அந்த காவலன், சிறைச்சாலை காவலன் ரொம்ப பயந்து போய்விட்டான். அப்போ அவன் தன்னைத்தானே கொலை செய்து கொள்ள அவன் முயற்சி பண்ணும்போது, அப்போது பவுலும் சீலாவும் அவனை பார்த்து, உனக்கு நீ ஒன்றும் செய்து விடாத, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அதை பார்த்து இவன் மிகவும் ஆச்சரியப்பட்டு 30ஆம் வசனம் பார்க்கும்போது, அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். இவன் பார்க்க அந்த காவலாளி எல்லாத்தையும் அவன் கவனித்து கொண்டிருந்தான். சிறைச்சாலையில் ஒரு கைகள் கால்கள் கட்டப்பட்டு இருந்தது. திடீரென்று சிறைச்சாலை கதவுகள்லாம் உடைந்து விட்டது. இவர்கள் கையில் இருந்த சங்கிலியெல்லாம் அறுந்து போய்விட்டது. இவர்களெல்லாம் தப்பித்து ஓடி இருப்பார்கள் என்று இவன் நினைத்தான். இவனுடைய கதை முடிந்து விட்டது என்று நினைத்தான். ஆனாலும் அவன் நினைத்தபடி அவர்கள் தப்பித்து ஓடி ஒளியவில்லை. அவர்கள் நின்று கொண்டு, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம், பயப்படாத என்று சொல்லுகிறார்கள். இவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு அவர்களை வெளியே அழைத்து வந்து என்ன பண்ணுறான், ஆண்டவமாரே என்று சொல்கிறான். ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள். எல்லா காவலோடும். இருதயம் அங்கங்கே ஓட பார்க்கும், அங்கங்கே சிதற பார்க்கும். ஆனால் எல்லா காவலோடும் காத்துக்கொள். ஏனென்றால் அதிலிருந்து ஜீவ ஊட்டு புறப்படும். இங்கே கவனிங்க. அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். கேட்குற, ஆண்டவமாரே, நான் ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் தப்பித்து ஓடி இருக்கலாம், ஆனால் தப்பித்து ஓடவில்லை. நீங்கள் அங்கே நின்று கொண்டு என்னை நோக்கி கூப்பிட்டீங்க. நீங்கள் தப்பித்து ஓடி இருந்தீங்க என்றால், மற்றவர்களைப் போல் ஓடி இருந்தீங்களா, என் நிலைமை மோசமாக இருக்கும். ஆனால் நீங்கள் தப்பித்தே ஓடவில்லை. நீங்கள் அங்கே நின்று கொண்டு இருந்தீங்க. நீங்கள் தைரியமாக நின்று கொண்டு இருந்தீங்க. ஆண்டவமாரே, நான் ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அப்போ அவங்க சொல்கிறாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் சொல்கிறாங்க. பவுலும் சீலாவும் சொல்கிறாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ என்ன பண்ணுப்பா? விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளில் நிலை கொண்டிரு, இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தையும் கேட்பவர்களையும் ரட்சித்து கொள்ளுவாய். அப்போ இந்த வசனத்தில் அழகாக சொல்லப்படுகிறது, உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளில் நிலை கொண்டிரு, இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தையும் கேட்பவர்களையும் ரட்சித்து கொள்ளுவாய். அப்போது நாம் மிகவும் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதிலிருந்து ஜீவ ஊட்டு புறப்படுகிறது.
இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தையும் கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். நீ வெறும் உபதேசிக்கிறவன் மாத்திரமாக இருக்க மாட்டாய், அதை கேட்கிறவர்களும் எப்படிப்பட்டவர்களாக மாறுவார்கள்? ரட்சிக்கப்படுவார்கள், அவர்களும் மறுரூபமாக்கப்படுவார்கள். தேவஜனமே, மறுரூபமாக்கப்படுவதற்கு சுய விழிப்புணர்வு தேவை. சுய விழிப்புணர்வு ரொம்ப தேவை. அதான் நீதிமொழிகள் அழகாக சொல்கிறார் சாலமோன், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊட்டு புறப்படும். ஜீவ ஊட்டு அதிலிருந்து புறப்படும். தீமோத்தேயு 4:16 தீமோத்தேயு 4:16 எப்படி சொல்கிறார்? உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. பவுலும் சீலாவும் அப்படி தான் இருந்தார்கள். அவர்கள் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்கள் இருதயத்தை காத்து கொண்டார்கள். அதனால்தான் அவர்களுடைய சுவிசேஷத்தை கேட்டு அந்த காவலாளி ரட்சிக்கப்பட்டான். தேவஜனமே, நாம் எப்படி இருக்கிறோம்? சுய விழிப்புணர்வுகளாக இருக்கிறோமா? அப்போது இந்த 3 காரியங்களை நாம் பார்த்தோம். புத்தியுள்ள ஆராதனை, நல்மனசாட்சியும் நேர்மையும் சுய விழிப்புணர்வு. இது 3ம் மறுரூபமாக்கப்படுவதற்கு மிகவும் தேவையான ஒன்றாக இருக்கிறது. கடைசியாக ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு. ரோமர் 12:2ஆம் வசனம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இவைகளெல்லாம் நாம் செய்யும் போது நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாக்கப்படும். இன்னொரு விஷயம், அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரோமர் 12:2ஆம் வசனம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். மறுரூபமாக்கப்படுவது என்று சொல்கிறது வேஷம் தரிக்கிறதை சொல்லவில்லை. மறுரூபம் அது வேற, பி டிரான்ஸ்ஃபார்ம்ட் அது வேற, வேஷம் தரிக்கிறது வேற. நீங்கள் அதான் அந்த அழகாக சொல்கிறார் ரோமர் 12ஆம் அதிகாரம். அந்த அதிகாரம் முழு அதிகாரத்தையும் நீங்கள் வாசிங்க. ரொம்ப அற்புதமாக அவர் சொல்லியிருக்கார். அநேக வார்த்தையும் நல்ல பிரயோஜனமான காரியங்களை அந்த அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார். 2ஆம் வசனத்தை ரோமர் 12:2, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, காலம் எப்படி இருக்குது, நேரம் எப்படி இருக்குது என்று சொல்லிவிட்டு அப்படி இப்படி செய்து கொண்டிருப்பதல்ல. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. அவருடைய சித்தம் என்னது? நமக்கு வேதம் நன்றாக தெரிந்திருக்கிறது. வேதத்துள்ள காரியங்களை நன்றாக அறிந்து வைத்திருக்கிறோம். நாம் துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், வசனங்களை கேட்கிறோம், பல காரியங்களை செய்கிறோம். ஆனால் அவருடைய சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? மறுரூபமாகுங்கள். தொடர்ந்து என்ன பண்ணுங்க? முன்னேறுங்க. அப்படியே நின்றாதீங்க. ஒரு கட்டத்தில் நின்றாதீங்க. இது போதும், இதுக்கு மேலே நம்ம டீப்பாக போக வேண்டாம் என்று சொல்லிவிட்டு ஒரு கட்டத்தில் நின்றாதீங்க. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்று இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. அவருடைய சித்தம் என்ன என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே, உங்கள் மனம் புதிதாகிறது. அது புதிதாகிறதுனாலே நீங்கள் என்ன பண்ணுங்க? தொடர்ச்சியாக மறுரூபமாகுங்கள். நின்று விடாதீர்கள், மறுரூபமாகுங்கள். அப்படி மறுரூபமாகும் போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். நம்முடைய வாழ்க்கையில் மறுரூபம் மிகவும் முக்கியம். தேவ ஜனமே, மறுரூபம் ஆக்கப்படாவிட்டால் நாம் ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. நாம் வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் மறுரூபம் அவசியம். அன்புள்ள ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வசனத்தை கேட்ட எங்கள் எல்லாருக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் எல்லாரோட பேசியிருக்கீங்க, அதுக்காக நன்றி. தொடர்ந்துள்ள காரியங்களை ஆண்டவரே நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.
ஆராதனையில் ஆரம்பம் முதல் இதுவரையில் இந்த கவனமாயிருந்து பாடி ஆராதித்து செய்தியை கேட்டிருப்பீர்கள். கடைசி பகுதியாக மறுரூபமாக வேண்டும். இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். புத்தியுள்ள ஆராதனை செய்யும்போது நாம் மறுரூபமாகவும், நல்மனசாட்சியோடு தேவ சமூகத்திற்கு முன்பாக நிற்கும்போது மறுரூபமாகவும், சுய விழிப்புணர்வு காணப்படும் போது நாம் மறுரூபமாகவும், இந்த காரியத்தில் மிகுந்த ஜாக்கிரதையாக இருந்து கர்த்தருக்கு உண்மையான ஒரு ஆராதனை செய்து நம்ம மறுரூபமாக நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த அருமையான நேரத்தில் நோக்கி பார்க்க கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காய் ஸ்தோத்திரம். நம்மை மறுரூபமாக வேண்டும் என்று தேவன் விருப்பமுள்ளவராக இருக்கிறேன். எங்கள் குணாதிசயங்களில் பல மாற்றங்கள் வர வேண்டும் என்று விரும்புகிறேன். நாங்கள் இதை செய்தி கேட்ட நாங்கள் என்னுடைய மாற்றங்களுக்கு நாங்கள் கவனமாக இருந்து இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க உதவி செய்யும். கர்த்தருடைய நாம் மகிமைப்படட்டும். கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும், ஆராதனையில் கலந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் மீண்டும் மீண்டும் சதா காலங்களிலும் நம் அனைவருடன் கூட இருப்பதாக. ஆமென்.